சர்வீஸ் டாக்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் திரையுலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு விதித்தது. அது சில போராட்டங்களுக்கு பிறகு சில மாற்றங்களோடு 10 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக பெறுகின்ற கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் இவர்களுக்கு மட்டும் இப்போது கடந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த வரி விதிப்பை செய்திருக்கிறார்கள். 2-3 முறை சர்வீஸ் டாக்ஸ் கமிஷனர் அவர்கள் அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் நடிகர் சங்கத்தையும் அழைத்து அவரை ரொம்ப நாசுக்காக அதே நேரத்தில் சீரியஸாக நீங்கள் ஜூலை மாதத்திலிருந்து நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கட்டவில்லை, 6 மாதம் நாங்கள் பொறுத்து விட்டோம், இது நீங்கள் கட்டவில்லை என்றால் உங்கள் அனைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படும், நோட்டீஸ் அனுப்பியும் கட்டவில்லை என்றால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சூசகமாக அதே நேரத்தில் அழுத்தமாக அவர் சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பிறகு நடிகர் சங்க தலைவர் நண்பர் சரத் சார் அவர்களும் தயாரிப்பாளர் சங்கம் கூடி பேசி இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஒரு சிறு எதிர்ப்பை நம்மை தெரிவித்து, இது எதிர்ப்புன்னா நம்ம உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே இந்த ஒரு ஏற்பாட்டை நடிகர் சங்க தலைவர் நண்பர் சரத் சார் அவர்கள் தலைமையிலே இந்த அருமையான இந்த உணர்வுள்ள ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைய தினத்திலே சரத் சார் அவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டார். தயாரிப்பாளர்கள் எங்களை பார்த்து கேட்டார், நடிகர்கள் நிறைய சம்பளம் வாங்குறாங்களே, கட்டினா என்ன, அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இதற்கு எனக்கு முன்னாடி பேசி அத்தனை பேரும் சொல்லிவிட்டார்கள். உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, 10 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு ஒரு கலைஞனுக்கு வருமானம் வருகிறது என்றால் ஏற்கனவே 33% கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு 12.36% சேர்ந்தால் அந்த கலைஞன் தன் வீட்டுக்கு எடுத்துக் கொண்டு போவது ஒரு 5.5 லட்சமாக இருக்கும். 10 லட்சம் சம்பளம் வாங்குகின்ற ஒருவர் வீட்டுக்கு மீதப்படுவது 5.5 லட்சமாகத்தான் இருக்கும். இதுக்குள்ள அவர் நம் குடும்பத்தை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அவர் செலவுகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நிலைமை. சரி, நடிகர்கள் தானே கட்டுறாங்கன்னு நாங்க ஏன் சும்மா இருக்க முடியுமா? திரையுலகம் என்பது ஒரு குடும்பம், அது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. அதைத்தான் இன்று அனைவரும் நிரூபித்திருக்கிறார்கள். நடிகர்களுக்கு தானே போட்டிருக்காங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பாளர்கள் வீட்டில் இல்ல, ஒரு விநியோகஸ்தர்கள் சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கல, ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள், ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறது. அனைவரையும் ஒன்று சேர்ந்த அந்த பெருமை சரத் சார் அவர்களுக்கு சேரும். இது ஒரு உணர்வுள்ள ஒரு கூட்டத்தை அவர் இங்கே கூட்டியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மத்திய அரசுக்கு கவனத்திற்கு இது கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களை சந்திப்பதற்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவிலே அந்த சந்திப்பு நடைபெறும். கலைஞர்களுக்கெல்லாம்
ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்ற ஒரு நல்ல செய்தியை இங்கே சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வணக்கம். பேச வேண்டியதுல எல்லாரும் பேசியாச்சு. இனிமே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அமீர் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அதுதான் நான் சொல்ல நினைச்சேன், சொல்ல விரும்புறேன். ரொம்ப கஷ்டப்படுற காலத்துல ரெண்டுக்கு வீடு ட்ரை பண்ணும்போது வீடே கிடைக்காது சினிமா நடிகர்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்போ பாப்புலர் ஆயாச்சு, கொஞ்சம் சம்பாரிச்சாச்சு, டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டி எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கும்போது சரி ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு போனா இப்போ வந்து இல்லைங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா நீங்க வந்து கேஷ் உங்களால கொடுக்க முடியுமா? இல்லைங்க எங்க கேஷ் கொடுக்க முடியாது, எங்களால செக் தான் கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டி இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ கிடைக்க மாட்டேங்குது, இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதான் நிலைமை. பிளாக் மணி வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் டாக்ஸ் பிரச்சனைனால பிளாக் மணி திருப்பியும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து வேண்டாம். நாங்க எல்லாருமே பயங்கர யுனைடெடா இருக்கோம், எல்லாருமே ஒட்டு மொத்தமா இதை வந்து கண்டிக்கிறோம். தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கணும், அது வேண்டிக்கிறேன். தேங்க்யூ எல்லாம் இங்க வந்ததுக்காக. இன்று மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரையுலகைச் சேர்ந்த கலைஞர்களுக்கும் காலை முதல் இப்பொழுது வரை காத்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சின்னத்திரை கலைஞர்களுக்கும் எங்களது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியும் தெரிவித்து அவர்களுக்காக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் வேண்டி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த நாட்டில் பொதுவாகவே எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு அது கர்நாடகாவில் தண்ணி கொடுக்கலையா உடனே ஒட்டுமொத்த திரையுலகை சேர்ந்தவர்கள் போராடணும். அரசியல்வாதிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கலையுலகை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து போராடணும். ஈழத்தில் என் சொந்தம் அடித்துக் கொல்லப்படுகிறதா, அப்பொழுதும் ஒட்டுமொத்த திரையுலகம் திரண்டு வந்து இங்கே போராட வேண்டும். இப்படி மக்களுக்கான பிரச்சனைகள் அனைத்திலும் போராடிய இந்த திரையுலகத்தினர் இன்று தங்களுக்கான பிரச்சனையை மக்கள் முன்னால் எடுத்து வைத்திருப்பது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. சேவை வரி இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே வரி போடுறாங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். அது முன்னர் காலத்திலிருந்து இப்பொழுது பிரதமர் காலத்து வரைக்கும் அந்த வரி வந்திருக்கு. இன்றைக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய வரி என்பது நடிகர்களை முன்னிலைப்படுத்தி போடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இந்த சேவை வரி சமீப காலமாக எல்லோருக்குமே போடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது வந்து அபார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கும் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு. இதற்கு முன்னால் வந்து டாக்ஸி ஓனர்ஸுக்கு இருந்திருக்கு. கல்யாண மண்டபம் கட்டுறவங்களுக்கு சர்வீஸ் டாக்ஸ் இருந்திருக்கு. இவர்கள் எல்லாம் யார் பொருளை விற்காமல் சேவையாக தங்களது தொழிலை செய்கிறார்களோ அவர்களுக்கு சேவை வரி. இதுதான் அரசோட அதோட சித்தாந்தம். அது இப்படிதான் சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு, பொருளை விற்காம இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்கும் கலையுலகை சேர்ந்தவர்கள் வந்து சர்வீஸ் பண்றோம் மக்களுக்கு, நிறைய சர்வீஸ் பண்ற காரணத்தினால மக்களை சந்தோஷப்படுத்துற சர்வீஸ் பண்றதுனால சர்வீஸ் வரின்னு சொல்லிடும். அது இல்ல அர்த்தம், அது கிடையாது. பொருளை விற்காமல் சேவை செய்வதற்கு சேவை வரி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு சேவை வரி எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த வரி இவர்களுக்கு தேவைதானா? ஏன்னா காலையில இருந்து இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு எல்லா கோடி கோடியா சம்பளம் வாங்குற நடிகர்களும் இயக்குநர்களும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. வரினா என்னன்னே தெரியாதவங்க அந்த பக்கம் அப்படியே கூட்டமா பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. செல்போன்ல வேற போட்டோ எடுத்துட்டு என்ன நடந்திருக்குன்னு வேலை தெரியல. காலையில இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு, மரியாதைக்குரிய ரஜினி சார் அவர்கள் பேசி முடிச்ச உடனே ஒரு கூட்டம் கலைஞ்சிருச்சு. பத்திரிகையாளர்கள் ஓகே இன்னைக்கு செய்தி கிடைச்சிருச்சு, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு மாலை பேப்பர்ல ஒரு கட்டம் கட்டி போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் இனிமேல் இன்னைக்கு இரவு செய்திக்கும் நாளைக்கு காலையில செய்திக்கும் ஒரு செய்தியாக போய் இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சு போயிடக்கூடாது. எங்கிட்ட ஒரு பத்திரிகை நண்பர் கீழே நிற்கும் போது கேட்கிறாரு, என்ன சார் நீங்க எல்லாம் நல்லா தானே சார் இருக்காங்க, நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்களுக்காக பேசுறீங்கன்னு. நீங்க நல்ல சம்பளம் வாங்குறவர்களுக்காக யாரும் போராட வரல. சம்பளம் வாங்குவர்கள் ஒழுங்காக எல்லாருமே வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே இன்கம் டாக்ஸ்னு ஒரு டாக்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப தேவையற்ற நிலையில வந்து சேவை வரியை போட்டிருக்கீங்க. நேற்றைக்கு மத்திய மந்திரியா இருக்கக்கூடிய நாராயணசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உண்ணாவிரதம் தேவையற்றது, இந்த கோரிக்கையை வந்து நீங்க ஏத்துக்கணும்னு. அதையே தான் நாங்களும் சொல்றோம், இந்த வரி தேவையற்றது, எங்க கோரிக்கையை நீங்க ஏத்துக்குங்க, அதை முதலில் புரிந்து கொள்ளுங்க. எங்களுடைய தேவை என்ன நீங்க தெரிஞ்சுக்கங்க.
உண்மையில் இந்த நாட்டில் ஒரு சினிமாக்காரனுக்கு வீடு கிடையாது, பொண்ணு கொடுக்க மாட்டான். 10க்கு 10 வாடகைக்கு குடியிருக்க போய் கேட்டா கூட சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன் சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டோம்னா உனக்கு தொழில் உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு. ஒரு 10க்கு 10 வீடு கட்டி ஒரு காம்பவுண்ட் வீடு கட்டியிருக்க ஹவுஸ் ஓனருக்கு தெரியுது சினிமாக்காரனுடைய தொழில் நிரந்தரம் இல்லை என்று. ஆனால் இந்த நாட்டில் ஆளக்கூடிய மத்திய அமைச்சராக இருப்பவர்களுக்கு அது கூட தெரியல. இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட தெரியல உங்களுக்கு, இந்த தொழில் இவனுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்னு. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது இந்த தொழில் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது, அதனால இவர்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் அது தெரியாமலே இந்த வரியை எங்கள் மீது விதிச்சிருக்காரு. அவர் இப்பொழுது மட்டுமல்ல, அவர் இதற்கு முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் கூட இதே மாதிரி வரியை நம்ம மக்களுக்கு போட்டு வச்சிருக்காரு. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்கள், அவர் கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ளவர். மேலை நாடுகளை போல் இந்தியாவையும் எப்படியாவது கொண்டு வரணும்னு போராடிட்டு ஒரு முக்கியமான ஒரு தமிழர் அவர். அந்த வகையில் மேல்நாட்டில் இருக்கக்கூடிய வரிகளையும் இந்தியாவுக்குள் செலுத்துறதுல ஒரு சின்ன ஒரு முனைப்பாகவும் இதை செஞ்சிருக்காரு. ஐரோப்பா நாடுகள்ல, ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி 2 நாடுகள்ல போடப்படுற மாதிரி ஒரு வரியை ஏற்கனவே பிரிஞ்சு பெனிஃபிட் டாக்ஸ் சொல்லி 2005 ஒரு வரியை போட்டார். அது கடைசியில 2009 திருப்பி வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஏன்னா அந்த வரி எதுவுமே இங்க அந்த மாதிரியான சிஸ்டம் இந்தியாவுக்கு செல்லுபடியே ஆகாது. அந்த வகையில் தான் இப்பொழுது இங்கேயும் சேவை வரின்னு சொல்லி போட்டிருக்காரு. அந்த வரியில இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 லட்சம் ரூபாய் வருமானம் நீங்க சம்பாதிச்சீங்கன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு செய்றீங்க இல்லீங்களா, அந்த செலவுக்கும் சேர்த்து நீங்க வரி கட்டணும். உங்க வீட்டுல நீங்க டெலிபோன் பேசுனீங்கன்னா அதுக்கும் வரி கட்டணும். உங்க மனைவிக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அதுக்கும் வரி கட்டணும். பிள்ளைய படிக்க வச்சீங்கன்னா அதுக்கும் வரி கட்டணும். இப்படி எதற்குன்னே தெரியாமல் வரியை நீங்க சுமத்தி கொண்டே இருப்பது அது ஒரு முறையான செயலாக கிடையாது. நிச்சயமாக இந்த திரைத்துறையினர் நீங்க கலந்து ஆலோசித்து இந்த வரியை நீங்க விதிச்சிருந்தீங்கன்னா சரியானதாக இருந்திருக்கும்.